கருணை நகர் என்னும் ஊரில் அருள் என்னும் பேரருளாளன் ஒருவன் வாழ்ந்து வந்தார். அருள் அவரது பக்திக்காக மிகவும் மதிக்கப்பட்டார் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் கோயிலில் தினசரி சடங்குகள் மற்றும் யாகங்களை செய்தார். அவரை பொறுத்தவரை இந்த சடங்குகள் புனிதமானவை மற்றும் தெய்வீக ஒழுங்கை பேணுவதற்கு அவசியமானவை. இருப்பினும் விருந்தோம்பல் என்பது தெய்வீக சேவையின் ஒரு வடிவமாகும் என்று அருள் நம்பினார். ஒரு நாள் கிராமம் முழுவதும் ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான யாகத்திற்கு அருள் தயாராகி கொண்டிருந்த போது சோர்வடைந்த பயணி ஒருவர் அவரது வீட்டு வாசலுக்கு வந்தார். நீண்ட பயணத்தால் களைப்புடனும் பசியுடனும் இருந்தார் அந்த பயணி. அருள் ஒரு கணம் தயங்கினான். அவர் இந்த சடங்கிற்கு பல வாரங்களாக தயாராகி வந்தார். மேலும் கிராம மக்கள் அதை குறைபாடற்ற முறையில் செய்வார் என்று நம்பினர். ஆனாலும் தன் வீட்டு வாசலில் வந்த விருந்தினரை அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. அருளின் தயக்கத்தை உணர்ந்த பயணி, "உன்னை நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் முக்கியமான வேலைகளில் பிஸியாக இருப்பதை நான் பார்க்கிறேன்" என்றார். அருள் தலையை அசைத்து, "நீங்கள் எனக்கு சுமை இல்லை. உண்மையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம்" என்று அவர் பயணியை உள்ளே அழைத்தார். தண்ணீர் அளித்து அவருக்கு உணவு தயாரித்தார். விழாவின் அழுத்தம் இருந்த போதிலும் அருள் தனது விருந்தினரை உண்மையான அக்கறையுடன் கவனித்துக் கொண்டார். அவர் வசதியாகவும் நன்றாகவும் இருப்பதை உறுதி செய்தார். அருள் தனது விருந்தினரை பார்த்து முடிப்பதற்குள் பிரம்மாண்ட சடங்கு செய்ய மிகவும் தாமதமானது. ஆரம்பத்தில் ஏமாற்றமடைந்த கிராம மக்கள் அருள் ஏன் தாமதப்படுத்தினார் என்பதை விரைவில் அறிந்து கொண்டனர். அவர்கள் அவரது தன்னலமற்ற தன்மையை பாராட்டினர் மற்றும் அவரது செயல்களுக்கு பின்னால் உள்ள ஆழமான ஞானத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினர். இணைத்துணை தென்பதொன் ரில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே. அதை செய்வதால் வரும் நன்மை இவ்வளவு என்று அளவிட முடியாது. வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவாகும். மேலும் விருந்தினருக்கு சேவை செய்வதன் மூலம் கிடைக்கும் புண்ணியம் விரிவான தியாகங்களை விடவும் மிஞ்சும். ஒரு விருந்தினர் தெய்வீகத்தின் வெளிப்பாடு. அவருக்கு சேவை செய்வதன் மூலம் உயர்ந்த நற்பண்புகளை நாம் மதிக்கிறோம் என்று கிராம மக்களிடம் அருள் கூறினார். அமைதியாக கிராம மக்களுக்கு இடையே இருந்த அந்த பயணி அருளின் வார்த்தைகளை கேட்டு மாறுவேடத்தில் பயணம் செய்யும் புனித முனிவர் என்று தன்னை வெளிப்படுத்தினார். அவர் அருளை ஆசீர்வதித்து, "உண்மையான பக்தி சடங்குகளில் மட்டுமல்ல, தன்னலமற்ற அன்பிலும் பிறர் மீது அக்கறையிலும் உள்ளது என்பதை நீங்கள் காட்டியுள்ளீர்கள். உங்கள் குடும்பம் எப்போதும் ஆசீர்வதிக்கப்படட்டும்" என்றார். அருளின் கதை வெகு தூரம் பரவியது. அருளின் வீடு உண்மையான விருந்தோம்பலின் அடையாளமாக மாறியது. புனிதமான சடங்குகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல விருந்தினரை வரவேற்று சேவை செய்யும் நேர்மையான செயல் என்பதையும் அது இன்னும் பெரிய மதிப்பை கொண்டுள்ளது என்பதையும் கிராம மக்கள் புரிந்து கொண்டனர்.